வரும் சுற்றும் வாலிபன் படத்தில் ஜெயலலிதா தான் நடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் எப்போதே முடிவு செய்திருந்தார். படப்பிடிப்பு என்கின்ற பெயரில் எம்ஜிஆர் நடிகைகளோடு ஜப்பானுக்கு உல்லாச பயணம் செல்வதாக பத்திரிகைகளில் கிசுகிசு வந்தது. கதை விவாதத்துக்கு வந்த ஆரம்பி அப்போது ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த மஞ்சுளாவை ஜோடியாக ஒப்பந்தம் செய்யலாம் என்றார். ஆரம்பியை பற்றி எம்ஜிஆருக்கு நன்றாகவே தெரியும். ஜெயலலிதாவுடன் நடிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மஞ்சுளாவை சிபாரிசு செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். படத்தில் இன்னொரு ஹீரோயின் கேரக்டரும் உண்டே என்று எம்ஜிஆர் இழுக்க லதாவை பற்றி சொன்னார்கள். எம்ஜிஆரும் விடவில்லை. படத்தில் மூன்றாவதாகவும் ஒரு ஹீரோயின் கேரக்டரும் உண்டு என்று சொன்ன பின்னர் தான் சிக்கல் ஆரம்பமானது. யார் யாரையோ சிபாரிசு செய்தார்கள். எம்ஜிஆருக்கு திருப்தி இல்லை. தேடி தேடி அழுத்து போய் கடைசியில் ஜெயலலிதாவை ஒப்பந்தம் செய்து விடுவார்கள் என்று அவரும் எதிர்பார்த்தார். ஆனால் ஆரம்பி சளைக்கவில்லை. சந்திரகலா என்கின்ற புதுமுகத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். முன்னணி நடிகை யாருமே இல்லாமல் புதுமுகத்தையா வைத்து படம் எடுப்பது என்ற வாதமெல்லாம் எடுபடவில்லை. வேறு வழி இல்லாமல் அரைமனதோடு தான் எம்ஜிஆர்